தமிழ்நாட்டில் ஆரணி, புதுக்கோட்டை, கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. ராசிபுரத்தில் கொட்டி தீர்த்த மழையால் அரசு மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம், வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. ராசிபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலை முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அரசு மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதியுற்றனர். மூன்று மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையம் குளம் போல மாறியது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பந்தலூர், பொன்னானி, தேவாலா போன்ற பகுதிகளில் இடைவிடாத கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள இரும்பேடு, பையூர், முள்ளிப்பட்டு, சேவூர், குன்னத்தூர், ஒன்னுபுரம், அம்மாபாளையம், அத்திமலைப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சில இடங்களில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரவக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதேபோல் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், கும்பகோணம், சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே வீரம்பல் கிராமத்தில் மின்னல் தாக்கி சாலமோன் என்ற முதியவர் உயிரிழந்தார். பஞ்சவர்ணம், கபிலன் ஆகிய 2 பேர் படுகாயமடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.